ஹலோ மக்களே, எப்படி இருக்கிறீங்க? நான் இன்றைய தினம் இந்த உளுந்து வடை தாங்க செய்யலாம்னு சொல்லி எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். முதல் நாளே உளுந்தெல்லாம் ஊற வச்சு அலடிவாக கழுவி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வெங்காயமே சின்ன சின்ன வெட்டி வச்சுட்டேன். அதோட பெருஞ்சீரகம், உப்பு, மிளகாயுமே எடுத்தாச்சு. ஓகே, நாங்கள் இந்த உளுந்தை அரைச்செடுக்க வேணும். உளுந்தை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அரைச்சி எடுத்துடுவோம். சூப்பராக இருக்கும் உளுந்து வடை. யாருக்கெல்லாம் பிடிக்குமென்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சின்ன வயசில் இருக்கும்போது அம்மா எல்லாம் அடிக்கடி உளுந்து வடை செய்வாள். சூப்பராகவே இருக்கும். நான் இது முதல் தடவை செய்கிறேன். ஸோ அதுக்கு பிறகு உளுந்துக்குள்ளே கொஞ்சம் உப்பு விட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்செடுத்து வந்துடலாம். ஓகே, உளுந்துமே அரைச்செடுத்து வந்தாச்சு. ஒரு பாத்திரத்துக்குள்ளே போட்டுடலாம். 5 நிமிஷத்துலேயே உளுந்து வடை செய்திடலாம். அது ஈஸியான ஒரு ரெசிபி தான். எங்களுடைய ஏவிஎன் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அரைச்ச உளுந்துக்குள்ளே வெட்டி வச்ச வெங்காயங்களையும் சேர்த்துடலாம். அதோட பெருஞ்சீரகம், உப்பு, மிளகாயுமே சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் இருந்தால் பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்ளலாம். நான் பச்சை மிளகாய் இல்லாதால் சித்த மிளகாய் சேர்த்துக்கொள்கிறேன். எல்லாத்தையுமே சேர்த்து நல்லபடியாக மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஓகே, இந்த பதத்துக்கு வந்துட்டுது. இனி நாங்கள் உளுந்து வடை பொரித்து எடுத்துக்கலாம். ஓகே, பாருங்க, மாவு ரெடி ஆகிட்டு இனி கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் தாராளமாக விட்டால் தான் அது பொரிஞ்சு வர்றதுக்கு ஓகேயாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வடையை ஓகே, வடை செய்த பிறகு எண்ணெய் சட்டிகளை போட்டு எடுத்துடலாம். பாருங்க, சூப்பராகவே வந்திருக்குது. சூப்பர் டேஸ்டியான வடை ஒரு 5 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிட்டு. சூப்பர் வடை 5 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிட்டு. ஓகே, நான் சூப்பரான வீடியோ பண்ணலாம். பாய்.